வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். பரிதாபங்கள்லேருந்து ஃபேர்வெல் டே பாவங்கள் அதான் பார்க்குறோம். ஃபேர்வெல் டேன்றோட நிறைய எமோஷன்ஸ்லாம் உள்ளே வச்சு தான் ஒரு ஃபன் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. ஸோ என்னை பற்றி சொல்லணும்னா நான் ஒரு எமோஷ்னலி டிட்டாச்சான ஒரு பர்சன். ரொம்ப எமோஷனலாக காட்டிக்க மாட்டேன், அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் நான். ஃபேர்வெல்லும் நடந்துச்சான்ற மாதிரி தான் எனக்குலாம் இருக்குது. நடந்துச்சு தான் நினைக்கிறேன். எனக்கு பெருசாக ஞாபகமும் இல்லை. ஆமாம் நடந்துச்சு தான் நினைக்கிறேன். ஆமாம் இல்லையே, எதுவும் மாற்றி எதுவும் வேறு ஏதாவது வச்சு கன்ஃபியூஸ் பண்ணி சொல்கிறேன்னா. ஆக்சுவலாக சீனியருக்கு வைப்பாங்க, எங்கள் ஜூனியர் வந்து எங்களுக்கு வைக்க வேண்டியது அந்த மாதிரிலாம் ஏதோ வரும். ஆக்சுவலாக சுத்தமாக ஞாபகமே இல்லை. ஃபேர்வெல் நடந்துச்சானான்னு கூட எனக்கு துளி கூட ஞாபகம் இல்லை. பெருசாக நான் அதில் செலிப்ரேட்டும் பண்ணதில்லை. ஃபேர்வெல் வரப்போகுது ஆஹாவோ நிறைய பேர்த்த மிஸ் பண்ண போகிறோன்றதும் வருத்தமும் பட்டதில்லை. அது ஒரு செலிப்ரேஷன் மோடும் கொண்டு போய் செலிப்ரேட்டும் பண்ணதில்லை. அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் நான். ஓகே, நம்ம இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கலாம். அழுதான நம்மளும் அழுகாடுவே அப்படின்ட்டு. ஏய் ஸ்வேதா பிரியா, எதுக்கு இப்படி வந்து அழுதுறீங்க? இல்ல இன்னைக்கு தான் கடைசி நாள், ஃபேர்வெல் நாள். எனக்கு அழுதுகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பேசவே மாட்டாங்களா? ஓ, பிரிஞ்சு போன நினைச்சு அழுகிறீங்களா? அதே பொண்ணுங்க எப்பவுமே அப்படிதான் இருக்கீங்க. பசங்க எல்லாம் பாத்துருக்கீங்களா? இன்னைக்கு வாட்ஸ்அப் இதெல்லாம் இருக்கிற காலம் இல்ல, அதுக்கு முன்னாடி இருந்தே பசங்க எல்லாம் எப்பவுமே கனெக்டடா இருப்பாங்க. பொண்ணுங்க இந்த காலேஜ் முடிச்ச 5ஆம் நாள்ல இருந்து எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. அப்படி இருக்க கூடாது, ஸ்டே கனெக்டடா இருக்கணும். நோக்கியா மாதிரி பசங்கள மாதிரி மாறுங்க, அப்பதான் கனெக்டா இருக்கும். அதுக்கு நீ இவ்வளவு அழுக வேண்டிய அவசியம் இல்ல. பாத்துக்கலாம், போதும் அழுக வேண்டாம். அப்படி இருக்கிறது தப்பா ரைட்டா அப்படின்னு எதுக்கு இவ்வளவு பார்த்து அழுதுட்டு போறாங்க? அப்படிதான் இருக்கேன். கஷ்டமா இருக்கு சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன இந்த ஆளை பார்த்து அழுதுக்கு இருக்காங்க? எதுக்கு இந்த ஆளை பார்த்து அழுகுற? இல்ல சார், நான் விட்டுட்டு போக நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு. இந்த ஆளெல்லாம் இனிமே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லன்னு தான் நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோம். உனக்கு அது ஃபீலிங்கா இருக்கா? கஷ்டமா இருக்கு. ஸ்டாஃப்ஸ் அவங்களே விட்டுட்டு நம்ம போறோமே, இந்த காலேஜ் எல்லாம் விட்டுட்டு போறவங்க கவலையா இருக்கு. வேணா சார வேணா ஒரு மாசம் கூட்டு போய் வீட்டுல வச்சுக்க. நீ தான் ஓவரா பேசிக்கிருக்க. என்னன்னு இந்த ஆளை பார்க்காம இருக்க முடியாது உன்னால. தப்பா பேசிக்கிருக்கீங்க. காலேஜ்னு உனக்கு படிக்க வந்தா ஃபேர்வெல் ஒன்று நடக்கும், கடைசி நாள் பிரிஞ்சு தான் போய் ஆகணும். ரொம்ப ஃபீல் பண்ற சார். இருந்தாலும் உங்களை பிரிஞ்சு கஷ்டமா இருக்கு. ஆமா, சார் வந்து சாட்ட சமுத்திரக்கனி. இவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களை படிக்க விட்டு அப்படி பிரிய முடியாம இருக்காங்க. அவரே 2 மாசம் சம்பள பாக்கி இல்லன்னு தான் உட்கார்ந்து இருக்காரு. கொடுத்தா இன்னைக்கே கிளம்பிடுவாரு. ஐயோ டேய், ஓபன் பண்ணுங்கய்யா. என்ன சொல்றாரு? ஃபேர்வெல் டே பாவங்கள், பிளாக் போர்டு, அந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் உப்பாரி சத்தமா தான் இருக்கு. நம்ம டைம் போறதே தெரியல. 4 வருஷம் தான் இன்ஜினியரிங் படிக்கணுமா? ஏன் 10 வருஷம் படிக்கணும்? உங்களுக்கு தனியா காலேஜ் கட்டி விட்டு சிலபஸ் மாத்தி நீ வந்து ஒண்ணும் செய்ய முடியாது. சரி விடு, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஓகே இட்ஸ் ஆல் ரைட். நம்ம என்ன பண்றோம், வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ணணும்ங்கற நம்ம யோசிப்போம். ஆனா நம்ம இப்ப உடனே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எப்படி முடியும்? என்னோட குடும்ப சூழ்நிலை சரியில்லை. நம்ம வேற ஊரு, வேற ஸ்டேட், இதெல்லாம் நமக்கு மத்து வராது. நான் என்ன சொல்றேன்னா, நான் போய் வேலைக்கு போய் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து சாதிச்சுட்டு திருப்பி நான் உங்ககிட்ட வருவேன். நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அதை நீ வார்த்தையை சொல்லிட்டு பேபி, அதே நினைச்சியா? சரி, நான் திருப்பி வரேன். அது வரைக்கும் திட்டிக்கிதே படத்துல வர மாதிரி நம்ம பார்த்துக்க கூடாது, பேசிக்க கூடாது, எதுவுமே பண்ண கூடாது. ஜெயிச்ச உடனே நான் வந்து நேரம் எல்லாத்துலயும் பிளாக் பண்றேன். நீ ஜெயிச்சிட்டு வா. ஓகே, நல்ல முடியும். அந்த இடத்துல அப்படியே என்னடா சடனா அப்படியே அழுகைய மாத்திட்ட? அவ்வளவுதான், அந்த புள்ளி மாறி இருக்கு நேரத்துக்கு. படம் காலேஜ் எப்படி இன்ஜினியரிங் காலேஜ் 4 வருஷம் எதுக்கு 10 வருஷம் பண்ணணும்? ஆமா, இருந்தா ஜாலியா சுத்திட்டு இருப்பான். புரியாம போயிடுச்சு. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா சும்மா தனியா வேற பொண்ணை பண்ணிக்க வேண்டியதா, வேற பையனை பண்ணிக்க வேண்டியதா. 4 வருஷம் ஒன்னா சுத்தினீங்க. அதனாலதான் அழுது இப்ப பிரியா இதை பண்ணி இருக்காங்க. பார்த்தா டக்குன்னு நினைப்பாங்க, இல்ல என்ன சுத்தினா டக்குன்னு போயிட்டாங்க. இப்ப அழுது பண்ணும்போது சீன் போட்டு எல்லாருக்கும் தெரியுற மாதிரி அழுதுட்டு அவ்வளவு சமன்படுத்திட்டு போனாங்க. சரிவா, போவோம். அப்ப இவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா? உனக்கு குழந்தை பிறக்கும், என்னை மாமா முறையில கூப்பிடுவீங்களா? நான் நினைச்சேன். உன்னை யார் நினைக்க சொன்னா? அப்படி உன்னை யார் நினைக்க சொன்னா? கூப்பிடுவேன். எனக்கு குழந்தை பிறக்கும் கூப்பிடுறேன். வா. என்னடா நீ, என்னடா ஒரே பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுல என்னடா நீ? காலேஜ்ல லவ் பண்றவங்க எவனும் கல்யாணம் போக மாட்டாங்களா? போக மாட்டாங்க. ஆனா ஒரு 2 பேர் போவாங்க.
ஒரு சிலர் மட்டும் கடைசி நாளா போச்சு. தப்பிச்சு வேற ஒரு ட்ராக்ல கல்யாணம் பண்றவங்கலாம் வந்து போல. விழுந்து மத்தெல்லாம் இதே வீட்டுல அழுகிறத விட ஓவர் அழுகுறாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி அழுகுறதுனா சார் எனக்கு நான் என் மனசுல முகரே பார்த்ததுல இருந்தே மனவரு நான் என்ன சொல்றேன் இல்லடா டைம் முடியறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நீ சாரு நான் ஸ்டூடெண்ட் அவ்வளவுதான் நான் காலேஜ் முடிச்சிட்டேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளவு கோவம் உங்களுக்கு வேணாம் கோபி. எனக்கு பர்சனல் ரொம்ப பிடிக்கும். ஒன்னே எனக்கு பிடிக்கும். ஏன்னா இன்டர்னல்ல 0 மார்க் போட்டார்ல புடிச்சா தானே அப்படி போடுவாரு. இல்ல அது வந்து நான் வந்து போட்ட நீ தப்பா எடுத்துக்கிட்டீங்க. இன்னும் நல்லா வரணுன்றதுக்காக மார்க் வரும். இங்க மட்டும் பாய்ஸ் மார்க் 2 லேப்ல குத்தி விட்டு 2 லேப் அரியர் எழுதணும். நம்ம ஃபேர்வெல் டே வந்து நடந்த நல்ல விஷயங்களை நினைச்சு அப்படி மெமரிஸை கலெக்ட் பண்ணிட்டு போங்க. அது பண்ண முடியாது. எங்களுக்கு எப்பவுமே கிரிமினலா தான் யோசிக்க தோணும். நீ என்னெல்லாம் தப்பு பண்ண இன்னைக்கு இப்படிதான் சும்மா போயிட்டு இருக்கேன். ஐடி கார்டு கேம்பஸ்க்குள்ள ஐடி கார்டு போடணுங்கிறது தான் போட்டது. நீ லேப்ல அப்சர்வேஷன் எழுதாம நோட்டை எழுதாம வெறும் நோட்டை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அப்புறம் எப்படி அதர் டிபார்ட்மெண்ட்லாம் அழகா கூப்பிட்டு சைன் பண்ணி அனுப்புறாங்க. சொந்த டிபார்ட்மெண்ட் தாய் வீடு வேலையை கட்டிட்டு இல்ல. எங்க காலேஜ்ல அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் கொஞ்சம் என்ன அப்பெல்லாம் நல்லா விட்டுருவோம் நினைச்சியா? நம்ம காலேஜ் ஹைவேல கட்டினது ஒரு பெரிய வசதியா போச்சு. எப்படி? ஏன்னா வண்டி ஓட்ட தெரியாம முட்டி சாவடிச்சிட்டோம்னா கூட ஐயோ ஆக்சிடென்ட் கேஸ் முடிச்சு இதெல்லாம் வந்து தப்புப்பா. இவர் இப்படிலாம் யோசிக்க கூடாது. எனக்கும் குடும்பம்லாம் இருக்கு. அப்புறம் பாத்துக்கோங்க. டிராக்டர் வந்து இப்படி வளைக்கிறப்ப டக்குன்னு இப்படி வளைஞ்சிருமாண்டா. கரெக்டா போகணுங்கிறாங்க எல்லாரும். இப்படி வரட்டுறாரு இப்படி கரெக்டா போகணுமா? 2 மாசமா ஹாஸ்டல்ல தங்கிட வேண்டியதான். இவங்க வெளியே போனதா புண்ணாய போட்டு 2 மாசத்துக்கு அப்புறம் வந்து தானே ஆகணும். டிராக்டர் சொல்றாங்க இந்த ஃபேனை இப்படி வளைச்சு அப்படி மாதிரி கூம்பு மாதிரி வைக்கிறோம். எதுக்குடா தேவையில்லாத வேலை? எப்படிங்க கண்டுபிடிச்சிருவாங்க. பயப்படுறியாடா என்ன? டேய் பயந்தா எதுக்குடா நீ எல்லாம் மெக் டிபார்ட்மெண்ட் எடுக்கற? அதுக்கு என்ன தெரியுமாடா? மாஸ் தான்டா மெக் தான்டா மாஸ். மெக்னா மாஸ்ரா. சில்லுன்னு ஒரு ராயல் மெக் அப்படிமாங்க. சரிடா இருடா. மேடி தெரியுமா? மேடி சும்மா இருடா. ஜிவிஎம் படத்துக்குலாம் மெக் டிபார்ட்மெண்ட் இந்த டியூப்லைட் கலட்டி பெஞ்ச்ல போட்டு ஒண்ணு போதும். ஆசைக்கு ஒண்ணு பண்ணிட்ட. ஒத்துக்கிறியா? அப்ப நீ கேர்ள்ஸ் உன் பேரை மாத்திக்கமா? சுதாகரி அப்படின்னு வச்சிருமா? அவங்களோட இந்த பெஞ்ச் இருக்குல கூட இருக்கிறவங்க வெறியேத்துறது போயிரனே ஓட மாப்ள பெஞ்ச் நடுவுல குறுக்க ஏன் அவன் அது இருந்து போட்டா ஏன் முடியாது. செருப்படி வாங்கிட்டு டிபார்ட்மெண்ட் மாதிரி சிஎஸ் டிபார்ட்மெண்ட் பேரு. அங்க நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்க. அவங்களோட மாதிரி பண்ணாரா நீ? அப்புறம் என்ன மாப்ள ஒடா மாப்ள போடு மாப்ள ஸ்நாக் தட்டு. எனக்கு மாப்ள ஆத்திரமா வருது. ஏன்டா அன்னைக்கு மாப்ள நான் போய் இவங்கள சொல்றானே இந்த ஒருத்தர பண்றவங்க இருப்பானுங்க. பார்த்தா ரிச்சலா வரும் பாடி அப்படி நம்ம இப்படி நான் தான் உடைச்சற மாதிரி இருக்கும்டா. சரி நீ அப்ப நீ வேற டிபார்ட்மெண்ட் மாதிரி ஈஸி மாதிரி மெக்குன்னு வச்சுக்க. மாஸா இருக்கணும். மாஸ்னா மெக்குனா மாஸ். நாது வரானா நம்ம ரெண்டு இவனுங்களுக்குள்ளே யோசிச்சு நினைச்சுக்குவானுங்க போல. பிரம்மேல வருவானுங்க. அவங்க எல்லாம் அப்ப அவங்களோட சேர்ந்துக்கு போ. ஏன் கூட சேர்ற மாப்ள? உனக்கு சுத்தமா ஒரு தைரியமே இல்ல. ஒரு சின்ன இதுக்கு கூட உனக்கு வந்து இது இல்லைன்னா நீ எதுக்கு மாப்ள தைரியம் இருந்தீங்க? இதுக்கு சொல்லடா பண்ணிட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் அப்படியே போயிரும்டா. ஏன்டா அது என்ன நான் தான் பண்ண எழுதுற மாதிரி ஏடா இருக்கு. அப்புறம் யாரு பண்ணாலும் பின்வரும் தலைமுறைக்கு எப்படி மாப்ள தெரியும்? இரு நான் போய் பெயிண்ட் வாங்கிட்டு வந்துறேன். இல்லடா என்ன சொல்றேன்னா எழுது நீ எழுது. இல்ல நான் சொல்றேன் ரூம்ல பேர் எழுதி வச்சிருவோம். அப்படியே சரி அப்படியே எழுது. பெயிண்ட்ல பெயிண்ட்ல சீலிங்ல எழுது. எல்லாரும் நம்ம அண்ணாந்து பார்க்கணும். மிச்ச போயிட்டு என்ன பண்றது? அப்படியே அள்ளி தள்ளி ஹாஸ்டல் ரூம்ல எழுதி பேர் மட்டும் எழுதி உடைக்கிறதுக்கு காசு கூட மொரட்டாட்டா இருக்குது. மாஸ் காம்ஸ்ட கெத்தா கால தூக்கி மாஸ்னு எழுதிருக்காங்களோ. போ பைத்தியக்கார பாய்ஸ் அப்படின்னு போட வேண்டியதானே. எப்படி இருக்காங்க பில்லு போறாரோ? தம்பி வாங்கப்பா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் வாங்க. என்ன சார்? போய் பார்த்தேன் உங்க கிளாஸ்ல. சரி பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது யார் வேணா பண்ணிருப்பாங்க சார். நாங்க தான் பண்ணோம். நீங்க என்ன எங்கிட்ட வந்து அத யாரு பண்ணான்றத தான் கேட்கலான்ட்டு கூப்பிட்டேன். யாரு பண்ணிருப்பாங்களா எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சா ஒவ்வொருத்தரும் ஒரு மூட்ல இருப்பான், டென்ஷன்ல இருப்பான், எரிச்சல் ஆகிருப்பீங்க. ஃபேர்வெல் டே அன்னைக்கு யாரு வேணாலும் பண்ணிருக்கலாம்ன்ற முடிவுக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஓகே
இப்ப நான் ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கேன். என்னது? உங்களுக்கு மிஸ்சல்லேனியஸ் ஃபீஸ் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை காலேஜ்ல சேர்றப்பே வாங்கியிருந்தோம். அது கொடுத்தா தான் என்ஓசி கொடுப்போம் அப்படின்னு இருந்துச்சு. இப்ப மெக்குன்னு அதுல எழுதியிருந்த காரணத்தினால மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாரும் ஃபைன் கட்டினா மட்டும்தான் என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுக்கப்படும். அந்த சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் நீங்க மேற்கொண்டு படிக்கிறதுக்கோ வேலைக்கு போறதுக்கோ டிகிரி வாங்குறதுக்கோ ஹெல்ப் பண்ண முடியும். இல்ல சார், பண்ணாங்கன்னா விட்டுருங்க சார். நீங்க எல்லாம் எவ்வளவு காலேஜ் நடத்திட்டு இருக்கீங்க? ஒரு ஃபேன் ஒரு லைட்டுக்கு ஹாஸ்டல்லயும் சரி காலேஜ்லயும் சரி ஏதாவது உடஸ்டானா என்ன பண்ண மொத்த எவ்வளவு 35 பேர் இருக்கும். 35 பேரும் தலைக்கு 1000 ரூபாய் மேனிக்க ஒரு 35000 ரூபாய் கட்டிட்டு 35000 என்ஓசி வாங்கிக்கங்க. ஒரு ஃபேன் 1600 ரூபாய் வரும், 38ல 200 ரூபாய் வரும். என்ன எல்லாருக்கும் 1000 ரூபாய் கட்டினா என்ன சார் தம்பி? 1000 ஃபேன் 35 ஃபேன் வாங்கி தருவாங்க காலேஜ்க்கு. சும்மா உடைச்சிட்டு போயிருந்தீங்கன்னா ஒரு ஃபேன் ஒரு இது எவன் உடைச்சானா அவன்கிட்ட காசை வாங்கி அனுப்பி விட்டுருக்கலாம். பக்கத்துலயே பெயிண்ட வச்சு எழுதி நாங்கெல்லாம் பண்ணுவோம்னு அந்த காமிச்சிங்க பாத்தீங்களா, அதுக்கு தான் அந்த 35000 ஃப்ரெண்ட்ஸ். நாங்கெல்லாம் அந்த மாசு மெஸ் என்ன சொல்லுவீங்க சேர்ந்து பண்றோம்னு சொல்லுவீங்கல்ல, இப்ப எல்லாரும் சேர்ந்து ஃபீஸ் கட்டுங்க. இல்லைன்னா நாங்க கட்டணும் தானே வருவாங்க. நட்பு ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு விடலாமா? அறிவு ஏதோ நடந்துருச்சு அது வந்து எல்லாரும் சேர்ந்து ஏத்துக்கிட்டு கட்டிடுவோம். நீங்க போங்க சார், கட்டிட்டு போங்க சார். 35000 ரூபாய் கட்டலைன்னா ஒருத்தனும் வேலைக்கு போக முடியாது. வீட்டுல உட்காந்துக்கிட்டு அப்படியே திரிய வேண்டியது. கொஞ்சம் அலைய விடுவாங்க. அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. ஸ்ட்ரைக் பண்றனும் போய் ரொம்ப அந்த அப்படியே ஜெயிலுக்கு போறோம் நம்ம. நான் நல்லா இருக்கிறது பிடிக்கல, நான் தான் சொன்னேனே வேணாண்டா பண்ணிட்டே 2 ஆசைக்கு பண்ணிட்டா போயிடலாம்டா கேட்காம 35000 ரூபாய் 1000 ரூபாய் எல்லாரும் குறுகுறுன்னு பாக்குறேன். நம்மளே பாக்குறாங்க தெரியுமா? மாப்ள சொல்லியா? அவ்வளவுதான். காலேஜ்ல நம்ம அப்படியே எவ்வளவு என்ஜாய்மெண்ட், எவ்வளவு ஃபன். ஷர்ட்ல இருக்குது அந்த டிசைன். அது தனியா ஆடிக்கிட்டு இருக்கேன். தேயத்தை கடந்துட்டோம். சரி விடியா, ஃபீல் பண்ணாதே. சரி மாப்ள பாத்துக்கிறோம்டா. கடைசி சிரிப்பு தான். எல்லாம் பார்த்து நம்ம எப்படா சிரிக்க போறோம்? அதான் இல்ல என்ன முடிஞ்சு காலேஜே முடிஞ்சுடா. எவ்வளவு ஃபன்னு, எவ்வளவு ஜாலியா இருந்தோம்டா காலேஜ்ல. முடிஞ்சிருச்சே, ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. திருப்பி நம்ம பார்க்க முடியாது. திருப்பி நம்ம பிறந்து வர போறோம். இது மாயாண்டி குடும்பத்துல ஒரு டைலாக் இருக்கு. இன்னொரு பிறப்பானே பிறக்க போறான்ற மாதிரி மாப்பிள்ள. எது மாப்பிள்ளையா? நீ எப்பவும் கரெக்டா கோபி அப்படின்னு தானடா கூப்பிடுவ. திடீர்னு மாப்பிள்ளைங்கிற ஓ அந்த கேட்டகரியில உள்ள ஆளா? திடீர் ஃப்ரெண்ட்ஷிப் ஜாலியா ஃபன்னா அப்படியே இருந்தோம்டா காலேஜ். அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ்னா 4 வருஷம் தான்டா பண்ணுவாங்க. இப்ப காலேஜ் இருக்கும் ஸ்டார்டிங்ல கேட்டாரே 10 வருஷம் வைக்க வேண்டியதானே? இல்ல இங்கே வாழ்க்கை நடத்திடலாம்னு இருந்தியா இல்ல வேற மாதிரி எதுவும் யோசிச்சு வச்சிருந்தியா? தெரிஞ்சுதானே வந்த 4 வருஷம் முடிச்சுட்டு போகணும் தெரியுமா? என்ன ஃபீலிங் ரொம்ப ஓவரா இல்லடா. உங்களால திருப்பி பார்க்க முடியல. பார்த்து என்ன பண்ண போறீங்க? நானே வச்ச அரியரை எவ்வளவு நாள்ல முடிக்க போறோம்னு தெரியாம உட்கார்ந்துருக்கேன். இன்னும் எத்தனை அரியர் இருக்கீங்க வந்து உட்கார்ந்து எல்லா மூஞ்சியும் பார்க்கறதுல நான் போறேன். ஏடா மூதேவி, நாளையில இருந்து நீ வீட்ல உட்கார போறடா, வேலைக்கு போய் கேட்பாங்க. அதை நினைச்சு பயம் இல்ல. இவங்க எல்லாம் விட்டு பிரியறேன்னு ஒரு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கான். சரி விடு, உனக்காக ஃபீலிங் வந்தாலே இது உனக்கு ஜாலியா இருக்காடா? மறுபடியும் படிச்சிட்டு காசு சோகமா இருக்குது, ஒரு ஜாலியா இருக்குங்க இத பத்தி நினைக்கிறது. இங்க பாரு, காலேஜ் 4 வருஷம் தான். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுனா மொத்த பேர் கல்யாணம் பண்ணிக்க. டேய் என்ன தினமும் பார்க்கலாம் ஒவ்வொருத்தரையும். பிரிட்ஜ் பண்ணவனே தேவலாம் பேசிட்டு இருக்க. நீ தான்டா ஓவரா ஃபீல் பண்ணிக்கிருக்க. கோயிலுக்குள்ள தெய்வம் இருக்கு, வீட்டுக்கு வீடு உசிரெல்லாம் பெருதாவளவோல ஆமா. இவர் பெரிய கேப்டன் விஜயகாந்த். அவர் கை காசை போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருக்காரு. நாய் ஃபேர்வெல் டேன்னு ஒவ்வொரு ஆள்கிட்டயா போய் கையில காசை கம்மி வாங்கிட்டு வந்து இவனே என்னமோ காசு கொடுக்குற மாதிரி ரீல்ஸ் போடுறானே. என்ன உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உனக்கு? பிரியாணி இல்ல சாப்பாடுங்க. ஏய் பிரியாணின்னு சொல்லி 200 ரூபாய் ஆளுக்கு வாங்கினியே, கிளாஸ்ல 35 பேர் காசு கட்டி இருக்கோம். எங்கடா? அதான் எங்க போச்சு? என்ன சாப்பாடு கம்மியா இருக்காங்க? சாப்பாடு இப்படி கம்மியா இருக்கு? கரெக்டா வாங்கணும். ஸ்டாஃப் ஒருவேளை எதுவும் வந்து அதெல்லாம் தனியா அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இல்ல சீனியர் எதுவும் 1க்கு 2 அதெல்லாம் எதுவும் கொடுக்கல. வேற டிபார்ட்மெண்ட் கடற்கரை ஏமாத்திட்டு இது அந்த மாதிரிலாம் இதுல நான் விசாரிச்ச வரைக்கும் கொடுத்ததுல வந்து பக்கத்து டிபார்ட்மெண்ட் பசங்களுக்கு ஒரு நாதாரி அவன் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி கூட ஒரு பொட்டலம் சேர்த்து கொடுத்துருக்கான்.
என்னடா ஏன்டா அப்படி பண்றீங்க? இதாண்டா அப்படி பிடிக்காத கெட்ட பழக்கம். ஒரு விஷயம் பண்ணோம்னா அதுல ஒரு ஊழல் பண்ண வேண்டியது. அசிங்கமா இருக்குன்னு. நீ தான்டா அவனுக்கு தான் மொத்தத்தை இன்ஸ்டாகிராம்ல ஸ்டேட்டஸ் வச்சுட்டானுங்களே, மச்சாங்கிட்ட இருந்து பிரியாணி வாங்கினேன்னு சொல்லி திங்கிறதே போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ எனக்கு தெரியாது, நான் காசு கொடுத்துருக்கேன் பிரியாணி திங்கணும்னு. பிரியாணி வரணும் இல்ல உன் காலை வெட்டி அதுல பிரியாணி பண்ணி சாப்பிட்டுருவேன் நான். சரி சரி விடு. சரி நான் பிரியாணி வாங்கிடுறோம். அது வரைக்கும் இங்க இருக்கு. சரி போ. ஆக்சுவலா அது என்ன அந்த லோகோ, அது நறுத்தோவா? என்னது இது? ரெப்ரஸ்மெண்ட். என்னது ரெப்ரஸ்மெண்ட்க்கு? என்ன இது தின்னா பண்ண ரெஃபரன்ஸ் ஆயிடுமா? ஆமா, கொஞ்சம் பேர்லாம் உனக்கு எவன்டா சொல்லி கொடுக்குறது? இப்பதானே சொல்லி பழகி. ஸ்நாக்ஸ்னு சொல்லுங்கடா. ஈவினிங் ஸ்நாக்ஸ். ரெஃப்ரெஷ்மெண்டா. சரி ஜூஸ், சமோசா, மிச்சர். பப்ஸ் வாங்கி தரேன். என்ன பப்ஸ் வாங்குறவங்க காசு. சிக்கன் பப்ஸ்னா இல்ல அது கிடையாது, இல்லன்டாய். செய்ய முடியாது பாப்பா. சம்சா வாங்கிட்டு வந்திருக்க. அதான் 10 ரூபாய்க்கு 3 கொடுத்தாங்க. மினி சமோசாவா? ஆமா. மாப்ள டிஜே வந்துட்டாரு. டிஜே வந்தாரா? வாங்க போ. அந்த சம்சா ஓடு இருக்குல்ல, டிஜே மட்டுமே வைப்பாங்க. காசை கட்டல எப்பறா கூட்டி வந்தா? என் ஃப்ரெண்டுங்கறனால நான் குறைஞ்ச வருமானத்துல வந்து லேப்டாப் ஸ்பீக்கர் கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் தேவையில்லாதது. அதுக்கு ஒழுங்கா சம்சா ஒழுங்கா வாங்கிருக்கலாம். வா வா வா. ஐயோ ஊழல் பண்ணிட்டாங்க. ஃபேர்வெல் இன்னைக்கு உருட்ட மாதிரி தான். பாட்டாவது ஒழுங்கா போடுவானா இல்ல அதுவும் ஒன்னே மாதிரி தான் போடுவானா? நண்பா என்ன மறந்துட்டியா, தோலா என்ன மறந்துட்டியா, மச்சா என்ன மறந்துட்டியா, மாமா என்ன மறந்துட்டியா. வேற ரியாக்ஷன் கொடுப்பாரு. டேய் என்னடா பாட்டு இதெல்லாம்? மூக்க முடியாது. ஓகே நைஸ். பரிதாபங்கள்ல இருந்து வேற லெவல் வீடியோ சார். ரொம்ப நாள் சார் இன்னைக்கு ஒரு 3 வீடியோஸ் பார்த்துருக்கேன், தொடர்ச்சியாக கண்டினியூஸாக பார்த்துருக்கேன். அது 3மே நல்லா இருந்துச்சு, எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு வீடியோவாக வரும். இதுக்கு முன்னாடியுமே ஒரு சில வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், இல்லை இதுக்கு அப்புறம் கூட அப்லோட் பண்ணியிருக்கலாம். செக் பண்ணி பாருங்கள், இதே காஸ்டியூமில் தான் இருப்பேன். ஓகே நைஸ். பரிதாபம்லேருந்து ஃபேர்வெல் பாவங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி மெமரிஸ்? நீங்களும் எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா என்ன? காலேஜ் விட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி. நான் அந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணலை, ஃபீல் பண்ணதும் இல்லை. இனிமே பண்ணுவானான்னு கேட்டாலும் தெரிலை. சும்மா ஃபோட்டோஸ் கூட பார்க்குறது உண்டு, எப்போயாச்சும் பார்க்குறது உண்டு அப்பப்போ. நான் நினச்சி ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஃபீல் பண்ணுறேன்னா நல்லா இருக்குங்க. இந்த கொரோனா டைமில் 3rd இயர் படிச்சுட்டு இருந்தோம். ஒரு 1 மந்த் மட்டும் தான் காலேஜ் போயிருந்தோம் ஹாஸ்டலில். அது ஒரு செம்ம டேஸ் அந்த மாதிரி சொல்லலாம் என்னை பொறுத்தவரை. ஒரு 1 மந்த் தான் காலேஜு. அது ஏதோ 6th செமஸ்டர்னு நினைக்கிறேன். போயிட்டு அது ஒரு நல்லா ஃபன்னாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க. சும்மா ஹாஸ்டல்லே இருக்கிறது, அப்பப்போ காலேஜ் போகிறது, அந்த மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த ஒரு நாட்கள் நல்லா இருந்துச்சு. நைஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸைட்டிங் கான்டென்ட் ஃப்ரம் வரன்.